வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணக்கு முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும்ல எடுத்துக்காட்டு 1.14 பக்கம் 22 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். a = -2, -1, 0, 1, 2 மற்றும் f வீச்சகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஏயிலிருந்து b, a arrow bன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது ஏயிலிருந்து b என்ற சார்பானது, அதாவது சார்புனே சொல்லிட்டாங்க, இந்த வீச்சகம் வந்து சார்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா f of x = x² + x + 1 மேல் சார்பு எனில் b ஐ காண்க. அப்போ இது வந்து சார்பாகவும் இருக்குது, மேல் சார்பாகவும் இருக்குது. அதாவது மதிப்பகத்தில் இருக்கிற எண்களுக்கு துணை மதிப்பகத்தில் ஒரு நிழல் உருவம் இருக்குது. துணை மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா எண்களுக்குமே ஒரு 300 மதிப்பகத்துலேயும் இருக்குது. சரிங்களா, அதுதான் சார்பு, மேல் சார்புங்கிறது. இதுதான் போன கணக்குலேயும் நம்ம பார்த்துருப்போம். அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் தரேன், வேணால் அந்த இதுக்கு 13 எடுத்துக்காட்டு கணக்கையும் போய் பாருங்கள். இப்போ இது கொடுத்துருக்கிற கணக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள், தரவு என்ன இருக்குன்னு எழுதிக்கிங்க. ஏ கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, -2, -1, 0, 1, 2. இதில் வீச்சகம் எப்படி இருக்குன்னா ஏயிலிருந்து பி, அதில் இருக்கிற உறவுகள் பயன்படுத்தி வீச்சகம் கண்டுபிடிக்கணும் f of x வச்சு. சரிங்களா, f of xல x² + x + 1 இருக்குது. இவை மேல் சார்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போது வரைபடம் அம்புக்குறி படம் வரைஞ்சி பாருங்கள். நமக்கு bன்றதே தெரியாது. சரிங்களா, அம்புக்குறி படத்தில் ஏங்கிறது மட்டும்தான் எழுத முடியுது. -2, -1, 0, 1, 2. ஆனால் பியில் இருக்கிறதுல எதுவுமே இல்லை எண்கள். அதை தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இங்கே இருக்கிறது வந்து நிழல் உரு என்னன்னு தெரியல. அதே மாதிரி இது வந்து துணை மதிப்பகம். சரிங்களா, துணை மதிப்பகம். இங்கே இருக்கிறது மதிப்பகம். இங்கிருந்து இருக்கிற இந்த எண்களுக்கும் பேர் தான் 300. சரிங்களா, இதுதான் வந்து சார்பு, மேல் சார்புன்றதுக்கான ஒரு அதாவது இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ கொடுத்துருக்கிற கணக்கில் இருக்கிற f of x நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இருக்கிற எண்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு f of x அவங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு எண்களாக பிரதியிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அப்போது f of x = x² + x + 1. இதற்கு ஒரு எண்களுக்கும் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். x = a, x = -2 எனில் f of -2 = -2² + -2 + 1. புரியுதா பாருங்கள், இந்த x² இடத்துலலாம் -2 நான் போட்டிருக்கேன், அதை தான் எடுத்து எழுதுறேன். 2² 4, மைனஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, -2ன்றது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும்ட்டு. அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள் வந்தாலும் மைனஸில் இருக்கிற எண்ணுக்கு ஆன்சரில் ப்ளஸில் தான் ஆன்சராக வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் ப்ளஸ் -2. சரிங்களா, இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வரும்போது மைனஸ் தான் வரும். சரிங்களா, அப்படியே அந்த நம்பரை எழுதிக்கோங்க. 4 - 2 + 1. இப்போது 4ஐயும் 1ஐயும் கூட்டுங்க. 4 + 1 -2ன்னு பாருங்கள். அதாவது இந்த 2 கூட்டினா 5 - 2, அப்போ ஆன்சர் 3. புரியுதுங்களா, f of -2ங்கிறது 3. அப்போது இதற்கான புள்ளி எப்படி இருக்கும், -2, 3. புரிஞ்சுதுங்களா, இதுதான் முதல் இது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி அடுத்த எண் -1க்கு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, b x = -1 எனில் f of -1 = x² -1² + -1 + 1. இப்போது 1க்கு ஸ்கொயர் 1 தான் வரும். மைனஸ்ன்றதுனால இரட்டைப்படையில் தான் வந்து ஸ்கொயரில், அதாவது அடுக்கில் கொடுத்துருக்கனால அது ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. அதே மாதிரி ப்ளஸ்ஸோ மைனஸோ வரும்போது மைனஸ் அந்த எண் எழுதிக்கிங்க, +1. புரியுதுங்களா, இப்போது 1 - 1 0 ஆகிடும். 1 - 1 0 ஆகிடும். +1 அப்படியே எழுதிக்கிங்க. 0 + 1 1.
அப்போது எஃப் ஆஃப் -1 விடை வந்து 1. சரிங்களா? இப்போ இதோட புள்ளி எப்படி இருக்குன்னா -1,1. சரிங்களா? அடுத்தது சி. மூன்றாவது எண் என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2 தான் இருக்குது. அப்போது அப்படி எழுதிட வேண்டியதுதான். x = 0 எனில் f of 0 = 0² + 0 + 1 x² + x + 1. சரிங்களா? அப்போது எல்லாமே 0 0ன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே 0ன்னு வந்துடும். 0 + 1. சரிங்களா? 0வும் 0வும் கூட்டினாலும் 0 தான். இது எல்லாமே +1 தான் இருக்குது. அதனால் 1. அப்போது f of 0ங்கிறது 1ன்றது நமக்கு கிடச்சிருக்கு. இதோட புள்ளி எப்படி இருக்குன்னா x-ம் 0, y-ல் 1. அடுத்த எண் வந்து t. x = 1 எனில் சரிங்களா? f of 1 = 1² + 1 + 1. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நல்லா நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கேன். ஞாபகம் வச்சுங்க. 1² 1, 1 + 1 + 1 3 வாட்டி இருக்குது. அதனால் இதை வந்து 3 வாட்டி கூட்டும்போது 3ன்னு வந்துடும். f of 1க்கு வந்து ஆன்சர் 3. சரிங்களா? அப்போது இதோட புள்ளி வந்து 1,3. சரிங்களா? இப்போது இதுக்கு அடுத்தது வந்து 2. ங்கிறது x = 2 எனில் f of 2 = 2² + 2 + 1. 2² 4 + 2 + 1. 4 2யும் கூட்டினா 6, 6 + 1 7. சரிங்களா? இது f of 2. அப்போது 2ங்கிறதுக்கு வந்து 7ன்னு வந்திருக்கு. இதோட புள்ளி எப்படி இருக்குன்னா 2,7ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எண்களில் வீச்சகம் எப்படி இருக்கும்னு எழுதுங்க. சரிங்களா? வீச்சகம் fங்கிறது -2, நம்ம அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் எழுதுங்க. -2,3. -2க்கு என்ன ஆன்சர் வந்தது? 3. அடுத்ததாக -1க்கு என்ன வந்ததுன்னு பாருங்கள். 1. -1க்கு 1. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு 0, 0த்துக்கும் வந்து 1 தான் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1,3. சரிங்களா? அடுத்தது 2, 2,7. இதுதான் வீச்சகம் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த வரைபடம் அம்புக்குறி படத்தை வரைஞ்சி பாருங்கள். அம்புக்குறி படம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எண்கள் -2, -1, 0, 1, 2. சரிங்களா? அடுத்ததாக பியில் இருக்கிற எண்கள் ஏக்கு வந்து -2க்கு 3 வந்தது, 1க்கு 1, 0க்கும் 1. சரிங்களா? அப்போது இங்கே எழுதி பாருங்கள். 3 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 7 வந்திருக்கு. சரிங்களா? அப்போது இதில் வந்து 2 வாட்டி வந்திருக்கிற எண்கள் எல்லாமே வந்து ஒரு வாட்டி எழுதுனா போதும். சரிங்களா? அப்போது 3, 1ன்னு எழுதாமல் நான் ஏறு வரிசையில் எழுதிடுறேன் எல்லாத்தையும். சரிங்களா? அப்போது 1, 3, 7. இப்போ பியில் வந்திருக்கிறது வந்து இந்த 3 எண்கள் தான் வந்திருக்கு. இப்போது கணக்கில் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த உறவுகளில் வச்சு இது வந்து ஏயிலிருந்து பின்னு போகுது இல்லையா, இதுதான் இந்த உறவு ஆர். அதற்கான புள்ளிகளையும் இப்போ நம்ம அம்புக்குறியில் வரையணும் பாருங்கள். -2க்கு வந்து 3. சரிங்களா? அடுத்து -1க்கு வந்து 1. அப்புறம் 0க்கும் 1. புரியுதுங்களா? அடுத்தது 1க்கு 3. இந்த 1க்கும் 3. அதுக்கப்புறம் 2க்கு 7. 2க்கு 7. சரிங்களா? அப்போது இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே,
2க்கு 3 -2க்கு 3 வந்திருக்கு, 1க்கும் 3 வந்திருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் 2க்கு 7. இந்த 1க்கு வர்றதை மட்டும் நான் உங்களுக்கு வேறு கலரில் -1, 1. அடுத்தது 0க்கும் 1. புரியுதுங்களா? இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கலரில் வரைஞ்சிருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா துணை மதிப்பகம். புரியுதா பாருங்கள், துணை மதிப்பகம், இங்கே வந்து மதிப்பகம். சரிங்களா? இப்போது இது வந்து கணக்குலேயே நமக்கு சார்புன்னு சொல்லியிருக்காங்க, மேல் சார்புன்னு சொல்லியிருக்காங்க. சார்புனா என்ன? இங்கே இருக்கிற எண்களுக்கு ஒரே ஒரு நிழல் உரு இந்த பியில் இருக்கணும். சரிங்களா? பியில் இருக்கான்னு பாருங்கள். 2க்கு 1 இருக்குது, 1க்கும் இங்கே இருக்குது, 0க்கும் இருக்குது, 1க்கும் இருக்குது, 2க்கும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எண்களுக்கு ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மேல் சார்பு, இப்போ நிழல் உரு இருக்குது, அதனால் இது வந்து சார்பு. சரிங்களா? இப்போது இங்கே பி இருக்கிற துணை மதிப்பகத்தில் இருக்கிற எண்களுக்கு மதிப்பகத்தில் 300 இருக்கான்னு பாருங்கள். 300 இருந்துச்சுன்னா அது வந்து மேல் சார்பு. கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கு வந்து 1க்கு 300, 1 இருக்குது, 0 இருக்குது. இங்கே 2 எண்கள் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? 300க்கு 2 எண்கள் மதிப்பகத்தில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக 1ஆவது இருக்கான்னு பாருங்கள், அவ்வளோதான். 1க்கு இங்கே இருக்கா? இருக்குது. 3க்கும் இருக்கா? இருக்குது. 2 இருக்குது, 1 இருக்குது. 7க்கு இருக்கா? 2 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எண்ணுக்கும் 300 இருக்குது, அதனால் இது வந்து மேல் சார்பு. சரிங்களா? இதுதான் இதற்கான விடை. இது நான் உங்களுக்கு படத்தில் வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் படம் வச்சு இதை போட்டாலும் தப்பில்லை, வீச்சகம் கண்டுபிடிச்சாலே போதுமானது. இருந்தாலும் அம்புக்குறி படத்தை வரைஞ்சி இந்த மாதிரி குறிச்சிருங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லது. ஏன்னா நமக்கும் அது ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். சரிங்களா? அவங்க வந்து ஏங்கிற கணம் கொடுத்துட்டாங்க, வீச்சகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க, அது வந்து சார்புன்னு சொல்லிட்டாங்க அந்த வீச்சகம். அது இல்லாமல் அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு f(x) x² + x + 1 அப்படிங்கிற ஒரு சமன்பாடை பயன்படுத்தி மேல் சார்பு அப்படிங்கிறத இருந்துச்சுன்னா, மேல் சார்பாகவும் இருக்குது அப்படின்னா பிஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா பிஐ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ பிங்கிற இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். வீச்சகம் கண்டுபிடிச்சிட்டு பிங்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ கணக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியே எழுதிருங்க ஆன்சரை. என்பது சார்பானதுன்றது மேல் சார்பு அப்படின்னு இருக்குங்களா, பின்னு கேட்டிருக்காங்க. கடைசியாக அப்போது துணை மதிப்பகம் எழுதிருங்க. துணை மதிப்பகம் b = 1,3,7. சரிங்களா? இதுதான் இதற்கான விடை. இதில் ஏதாவது புரியலைன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் விளக்கம் கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து விடை விளக்கமாக கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கணக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.